வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கண்டிப்பா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் 23/12/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம், 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:24. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. கௌரி நல்ல நேரம். இன்று மாலை மட்டுமே கௌரி நல்ல நேரம் அமைந்துள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 4:25 வரை சதுர்த்தசி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரம் அமைந்துள்ளது. சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 5 குடைய சந்திரன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பாகும். இத்தகைய கிரக சூழ்நிலை காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மரியாதை, புகழ் கூடக்கூடிய ஒரு சிறந்த செல்வாக்கான நாளாக அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நல்ல ஒரு யோகமான நாளாகவே அமையும். உங்களது குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இப்பொழுது ஒரு சிறந்த தினமாக உங்களுக்கு அமையும். மேலும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுகள் இன்றைய தினம் தாடாகவே தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளதால் புதிய பொறுப்புகள், புதிய பதவி உயர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். மேலும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது சொசைட்டியிலும் மற்ற அலுவலகத்திலும் ஒரு மரியாதை கூடக்கூடிய, புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. உங்களது குடும்ப உறுப்பினர்களின் மத்தியில் உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்று அமையப் பெறுகிறீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையும். உங்களது அலுவலக பணிகளில் இதுவரை இருந்து வந்திருந்த பொறுப்புகள் உங்களுக்கு லேசாவது போல உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறும். மேலும் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையும். கணவன் மனைவி இடையே முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது திறமைகளை நீங்கள் மற்றவர்களிடம் வெளிக்கொணர்ந்து அதற்கேற்ப வெகுமதிகளையும் பாராட்டுகளையும் அள்ளக்கூடிய சிறந்த நாளாக அமைப்பெறுவீர்கள். தொழில் மிகச் சிறப்பாகவே அமையும். தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ரெட் மற்றும் மெரூன் கலர். இந்த 2 நிறங்களையும் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. இன்றைய தினம் சில முக்கிய முடிவுகள் எடுத்தே ஆக வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் உங்களுக்கு சற்று டென்ஷனாகவும் பதற்றமாகவும் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை தரும். இதன் மூலமாக உங்களுக்கு உங்களது திறமைகளை மற்றவரிடம் வெளிக்காட்டி நீங்கள் மிகச்சிறந்த மரியாதையும் ஒரு மதிப்பையும் உயர்த்தி கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களது விலை உயர்ந்த பொருட்களின் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லையெனில் அந்த விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்புகள் உள்ளது. எனவே பயணங்களில் கவனம் தேவை. உங்களது குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு சிறிது அதிக அக்கறை தேவைப்படும். தனி கவனம் உங்களது குழந்தைகள் மீது இன்றைய தினம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையில் உங்களது குழந்தைகள் ஈடுபடுவதால் உங்களுக்கு நிம்மதிகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அவர்கள் மீது கவனம் உங்களுக்கு அதிகரித்து இன்றைய தினம் காணப்பட வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பு கிடைக்காததைப் போல சில உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் பொதுவாக
நீங்கள் வழக்கமாக செய்வதை விட அதிகமான இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறலாம். இதனால் நீங்கள் உங்களது இலக்கை மாற்றிக்கொள்ளக்கூடிய அல்லது அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு உங்களது மனதை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புக்கேற்ப உங்களது காரியங்களில் வெற்றிகள் கிடைக்காவிட்டால் நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. இதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களது காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சில நல்ல முடிவுகளும் கிடைக்கும் என்பதால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் பயணங்களின் பொழுது உங்களது ஆவணங்களையும் உங்களது உடைமைகளையும் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் சில சலிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது. அதை நீங்கள் உருவாக்கி கொள்ள நீங்கள் ஒன்றாக அமர்ந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒன்றாக பேசி கலந்துரையாடுவது அவசியம். இன்றைய தினம் சில புகழ் வாய்ந்த நண்பர்கள் தொடர்புகளை நீங்கள் பெறுவீர்கள். அந்த புகழ்மிக்கவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமையப்பெற்றுள்ளது. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் கூறும் விமர்சனங்களை அதிகமாக காதில் போட்டு மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் செய்யலாம். தாராளமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் அது கிடைக்கப்பெற்று உங்களது காரியங்களில் வெற்றிகளை கிடைக்க அது உறுதுணையாக இருக்கும். நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக உறுதுணையாக அமையும். இன்றைய தினம் நல்ல ஒரு வெற்றிகளை பெற பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மன நிம்மதியுடன் இருக்க நீங்கள் இன்றைய தினம் கடிஞ்சொற்களை தவிர்ப்பது அவசியம். இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் அமைதியும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் நீங்கள் பெற முடியும். உங்களது நெருக்கமான அனைவரிடம் இனிமையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அமைதியையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த பொறுப்புகள் பணிச்சுமைகள் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இதனால் உங்களது மனம் லேசாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இன்றைய தினம் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதன் மூலமாக நெருக்கங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும். எனவே இதன் மூலம் பல பிரச்சனைகள் நீங்கள் சமாளிக்க முடியும் என்பதால் கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் நல்ல ஒரு நிம்மதியான சண்டை சச்சரவில்லாத அமைதியான சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களிடம் உங்களது திறமைகளை வெளிக்காட்டி மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். அதை நீங்கள் இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களது திறமைகள் மற்றும் திறமையான பேச்சுகள் நடவடிக்கைகள் மூலமாக மற்றவர்களின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் வெல்லக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு லாபங்கள் நிறைந்த அதிர்ஷ்டகரமான யோகமான நாளாக அமையப்பெறுவீர்கள். நமது மீனராசி அன்பர்களின் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை நீங்கள் மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே நமது வீடியோவை மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.